தோழர்களே, இயற்கை விவசாயி ஜி.எஸ். சீனிவாசன், கள்ளக்குறிச்சி மாவட்டம் நிரமதி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். பால்குட வாழை பொங்கல். அந்த காலத்திலலாம் கல்லையே சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகக்கூடிய சக்தியை அதிகமாக இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செரிமானம் ஆகாமல் நிறைய பேர் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது செரிமானம் ஆகாமல் இருந்ததுன்னா வயிற்றுக்குள்ளார என்ன ஆகுதுன்னா pH லெவல் அதிகரிக்கும் போது அதோடைய கோட்பாடெல்லாம் மாற்றி வயிற்றில் நம்மளுக்கு பித்தத்தை அதிகரிக்கும். அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம பின்மண்ட தலை ஓவராக வலிக்கும், கால் பாதெல்லாம் வெடிப்பாக இருக்கும், அடுத்தது மயக்கம், அந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். அதுக்கு தான் இந்த பால்குடை வாழை. இதை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு ஆகாரம், நல்ல ஒரு சூதனையான ஆகாரம் பால்குட வாழை. அப்படியேப்பட்ட சாதத்தை நம்ம பொங்கலாகவோ இல்லை கஞ்சியாகவோ அப்படி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு அருமையாக நம்ம உடம்புல நல்லா வேலை செய்யுங்க. அருமையான ஒரு ஆகாரம். இயற்கை முறையில் நம்ம விளைய வச்சு உறக்க நிலையில் வச்சு நம்ம சாப்பிடும்போது அதோட அருமையான மருத்துவ குணங்கள் நிறையா நிறைஞ்சதுங்க பால்குட வாழை. நன்றி.